பேரே வச்சுக்கலான்னு கூட தோணுது. ஏன்னா நடிகருக்கு யூசுப் பாய், இயக்குனருக்கு கஸ்தூரி ராஜான்னு 2 பேர்கள் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாயை. நான் எப்பவுமே மாயைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என் முதல் படம் என் ராசாவின் மனசில். அதில் இன்னொரு சின்ன ஒற்றுமை இருக்கு. அவருடைய படத்துக்கும் என் படத்துக்கும், ஹபீபிக்கும் என் ராசாவின் மனசில் இருக்கும். என் ராசாவின் மனசிலே சுத்தமான இந்து படம். அதில் கிராஸ் பண்ணுறது கூட ஒரு பாய் இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் தெரியும். மாயாண்டி இப்படி எலும்பு எடுத்து கடிப்பாரு பாருங்க. முதல்ல ராஜ்கிரண் சார் வெக்கப்பட்டார். ஐயோ என்னங்க நீங்கள் கேமரா கொண்டு வந்து வாய்க்குள்ளே வைக்கிறீங்க, அசிங்கமாக இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும். அது எங்கள் அப்பாவுடைய ஆட்டிடியூட். அவர் அப்படி தான் எலும்பு கடிப்பார். அதுக்கப்புறம் இந்த மீனா திருந்தினதுக்கப்புறம் எலும்பு அப்படி அள்ளி போட்டு சமைக்கும். ஒரு இந்து படம் அப்படி எடுத்தேன். ஆனால் நம்ம இஸ்லாமியர்கள்லாம் கசப்பு கடை, கறியில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரியாணி. இப்போ கூட அவங்க பிரியாணி தான் அனுப்புகிறாங்க, அது மறுக்க முடியாது. அதில் எந்த இடத்துலையுமே ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி கூட சீன் இல்லை. என்ன ஊற்றுமாங்க எங்கள் 2 பேருக்குள்ள. நான் ஒரு கரடு முரடான படம் ஒன்று எடுக்கிறேன். அவர் வந்து ஒரு மல்லிகை பூ மாதிரி ஒரு படம், அது முஸ்லீம் படம் எடுக்கிறார். இதுதான் அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை வளர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நன்றி சொல்ற விழான்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லணும். நேசம் என்டர்டைன்மெண்ட், அவங்களும் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவர். ஆனால் எனக்கு அவர் பியூன் மாதிரி தான். நான் திரும்புகிற இடத்துலலாம் சார் சார் அவர் ஃபோன்னா ஃபோனில் பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி. மீரா கதரம்ங்கிற இயக்குனருக்கு பின்னாடி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும், இந்த படம் வெளியாவதற்கு காரணமாக இருந்த கருப்புசாமிங்கிற ஒரு பேர் தெரியுது, ஷாகுல்ங்கிற ஒரு பேர் தெரியுது, ராகுல் அவர் பேர் தெரியுது. எவ்வளவோ பேர் சம்மந்தப்படுறாங்க எனக்கு அது தெரியல. இருந்தாலும் தெரியாவிட்டாலும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் ஒரு சாதாரண தொண்டு பண்ணல, ஒரு மகத்தான தொண்டு. இந்த படம் நான் ஒரு நூல் எழுதினேன், பாமர இலக்கியம் அப்படின்னு. சும்மா பொழுதுபோகாமல் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் என்னென்னா அது பெரிய ஹிட் ஆகி நூலகங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கினாங்க. ஒரு புத்தகம், ஒரு நூலகங்களுக்கு வாங்கும்போது அது முழுமை பெறுது. சாகித்ய அகாடமிக்கெல்லாம் அனுப்புனேன், ஆனால் விருது வரல. அது மாதிரி நூலகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய படம் ஹபீபி. விருதுகள் வாங்கி குவிக்க போற படம் ஹபீபி. இன்னைக்கு அது ஒரு வெற்றி படமா இருக்கு. ஆனா முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த படத்துல போய் இறங்கின நாள்ல இருந்து, ஷூட்டிங்ல இறங்கின நாள்ல இருந்து படத்தை ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பார்த்தேன். எனக்கு பயம் படம் பார்க்கறதுக்கு. நம்ம என்ன நடிச்சிருக்க போறோம், பாவம் அந்த டைரக்டரோட தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிட்டு பார்க்காமே இருந்துட்டேன். அப்புறம் சரி இந்த மாதிரி மேடைகள் எல்லாம் பேச வேண்டியது வருமே, தெரியாம எப்படி பேசுறதுன்னு ஒரு நாள் பார்த்தேன். பார்த்த உடனே தான் தெரியுது என்னடா பண்ணியிருக்கான் அந்த ஆளு அப்படின்னு. அந்த படத்தினுடைய அந்த முழுமையை அவரை சிந்திக்க விட்டாங்க பார்த்தீங்களா. அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடனே பட்டிருக்கிறேன். எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன். ஒரு நூலகங்களிலோ அவார்டுகளிலோ நம்ம சந்திக்க போற படம் நிஜமாவே அவர் மீராக்கதனுடைய பட்ட காயங்கள், அவர் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும். மனசுல இருக்கிற காயம் யாருக்கும் தெரிய போறதில்லை. அந்த புளியம் விளையாடுற அந்த பையனை அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி முதுகெல்லாம் உடம்பெல்லாம் காயமாக தான் அவருக்கு இருக்கும். அவ்வளோ அடிகள் வாங்கினார்.
அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாரு அந்த தயாரிப்பாளர்கள் எந்த தொந்தரவும் கொடுத்ததா எனக்கு தெரியல. தெரியாமல் கொடுத்துருந்தா அது அவரை மனசுக்குள்ளே வச்சுக்கிறது தான் நல்லது. இனிமேல் சொல்லக்கூடாது. அவருடைய அந்த வலிகள் இருக்கு இல்லையா, போராட்டம் கணக்கே இல்லைங்க. ஒரு 4 புத்தகம் எடுக்கலாம், அவ்வளவு போராட்டம் இந்த படத்துல. இன்னைக்கு அத்தனைக்கும் ஒரே மருந்து, வெற்றி. யூடியூப் தட்டினா இப்படி ஒரு படம் தான் வருது. அதுக்கே அவர் ஒரு தனியா ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. என்ன நாங்க செஞ்ச ஒரே ஒரு நன்றி கிடங்கன்னா, அவர் எங்க கூப்பிட்டாலும் வாய் பேசாம வர்றேன் சார், வர்றேன் சார், வர்றேன் சார் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இனியும் வந்துட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் கொடுக்காமல போயிடுவார் அவரு. மீடியாக்க ஆக்சுவலா முதல்ல உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். ஒரு டைரக்டர் கெரியரோட ஒரு பொறுப்பான தகப்பன், நல்ல பிள்ளைகளை வளர்க்குற ஒரு தகப்பன் விட நான் நிம்மதியா உட்கார போற நேரத்துல அவர் ஒரு படம் எடுத்தாரு. கஸ்தூரி ராஜாங்கிற பேரு கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானத்துல இருந்தது. அதை மறுபடியும் புதுப்பிச்சு புது பொலிவோடு என்னைய வெளியில கொண்டு வந்தீங்க பாருங்க. பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் பெரிய காரணம் நீங்க கொடுத்த உந்து சக்தி தான். எந்த இடத்துலயும் ஒரு படத்தை எங்கேயாவது ஒரு படத்துல இந்த இடத்துல இது நல்ல இல்லை, இந்த சீன் நல்ல இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இதுல யாருமே ஒன்றும் சொல்லலை, எந்த மீடியாவும் சொல்லலை. பொதுவாகவே நெகட்டிவாவே பேசி பேர் வாங்குற ரிப்போர்ட்டர் கூட இதை தப்பா சொல்லலை. இதுதான் ஒரு அதிசயம். உண்மையிலே எனக்கு கிட்டத்தட்ட 48 வருஷம் சினிமா வாழ்க்கை. முதல் முறை இப்பதான் இப்படி ஒரு படத்தை பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா நன்றி சொல்லணும். ஏற்கனவே உங்களால் தான் வளர்ந்துருக்கோம், என் பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, இப்போ பேரன் வளர்ந்துருக்கான். இனியும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஓட்டம் போடணுமோ எனக்கு தெரியல. கால்கள் கொஞ்சம் வலிக்குது, உடல் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இருந்தா கூட இந்த சின்ன பிள்ளைகளோட ஓடிட்டுமே, இனி நம்ம ஓட முடியாதா? என்ன ஓடிட்டு நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட. சுரேஷ் காமாட்சி சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அப்பப்போ பாரதி ராஜா சாரோட அவருடைய பேர் அடிபடும். பல இடங்கள்ல இந்த படத்துக்கு உயிர் வந்தது. சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர் சொல்லுவார் என்கிட்ட, ஒரு காதலர்கள் மாதிரி தான் நாங்கள் 2 இப்பதான் சரியான பேர் கண்டுபிடிச்சேன். அவரும் நானும் காதலர்கள் மாதிரி. டெய்லி நானும் ஃபோன் பண்ணுவேன். அவர் பண்ணுவாரான்னு தெரியாது, நான் தான் பண்ணுவேன் டெய்லி பண்ணி. சுரேஷ் காமாட்சி சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். கருப்புசாமிங்கிற நண்பரை வந்து நம்ம எங்க ப்ரொஜெக்ஷன்ல கமலா தியேட்டர்ல தான் சின்ன பையனா இருக்காரு. அண்ணா அவர் செஞ்ச வேலை ரொம்ப பெருசு. அவருக்கு ஒரு நன்றி. ராகுல் சாருக்கு ஒரு நன்றி. ஒரு சின்ன படம் நடக்கிற வழி தெரியாம தவந்துகிட்டே இருந்த ஒரு படம் இவங்களால எல்லாம் தான் தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு சிங்கம் மாதிரி நிற்குது. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாம நாம இருக்க முடியுமா? நன்றி, நன்றி, நன்றி. Each producers, my co-artists, assistants, associates, makeup artists. Sir, this is the time to remember everyone together. எல்லார்கிட்டையும் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கஸ்தூரிராஜா சார், each one, like I'm so happy to see everyone together because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only a few artists கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. But the true magic, I saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is
really blessing from the God. Thank you so much. Thank you everyone. Thank you. Welcome. First of all, thanks Present Media for coming here and supporting us. எனக்கு வந்து I feel really happy to be a part of this film. Actually தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம் I have told this before. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன். நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூஸ் சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் I saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you.